நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி இங்கு துவக்கப்பள்ளி கூட படிப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி இல்லை. உயர்நிலைப் பள்ளிக்கு போக முடியாது, உயர்கல்விக்கு வழி கிடையாது. பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், அதை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் கூட என் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு 3000 வீடுகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் வாழ்கின்ற இடங்களில் கட்டி தந்து கொண்டிருக்கிறோம். அதுல கூட எனக்கு திருப்தி இல்லை. நான் ஆய்வுக்கு போன எல்லா கலெக்டர் ஆபீசஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு அவர் கழிவறையை வெளியில வச்சிருப்பாங்க. நான் சொன்ன ஒரு வயது வந்த பெண் அல்லது ஒரு பேய் பிசாசுக்கு பயப்படுற ஒரு வயசு பொண்ணு, ஒரு சின்ன பையன் எப்படிங்க 12 மணி 2 மணிக்கு வெளியில வந்து அவன் டாய்லெட்டை பயன்படுத்த முடியும்? கட்டி கொடுக்கதான் கட்டி கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 10 அடி சதுரடி கொஞ்சம் பெரிதா கட்டி கொடுக்க கூடாதுன்னு அதற்கு ஒரு பரிந்துரையும் நான் செய்தேன். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இங்கு வாழ்ற இந்த மக்கள், அவருடைய தொப்புள் கொடி உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள். கனடாவில் ஒரு ஈழத் தமிழர் இன்றைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக சொல்லுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல உயர்ந்த பதவிகளை வைக்கிறார்கள். ஆனா இந்தியா எமது தாய்நாடு, பன்னெடுங்காலத்திற்கு முன்பு கடல்களால் பிரிக்கப்பட்ட என் ஈழம் என்கிற ஒரு தேசம். அந்த தேசத்தின் உறவுகள் இந்த மண்ணில் எவ்வளவு வலியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.